ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் வீட்டுக்கு எய்த்தாப்புல ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு குருவி கூடு கட்டி இருந்துச்சு. அந்த குருவி பார்த்திங்கன்னா ஒரு முட்டை டெய்லிக்கு ஒரு கோல்டு முட்டையாக போடும். அதை அந்த பையன் பார்த்துட்டான். பார்த்த உடனே அந்த பையன் அந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்து குருவிக்கு தெரியாமல் நெய்ஸாக வீட்டில் வச்சுருந்தான். மறுநாளைக்கும் அதே மாதிரி குருவி ஒரு கோல்டு முட்டை போட்டது. இந்த மாதிரி டெய்லி அந்த பையன் ஒரு கோல்டு முட்டையை குருவிக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு நாள் தோணித்து, இந்த நம்ம டெய்லி ஒரு முட்டையாக அந்த குருவிட்டேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு பதிலாக அதை மொத்த முட்டையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாமே குருவி போடுறத அப்படின்னு நினச்சிட்டு, குருவி வயிற்றுக்குள்ளே டெய்லி நிறையா முட்டை இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டான், அதை குருவிக்கு தெரியாமல் போய் அந்த குருவியை கொன்னுட்டு அந்த கூண்டை அப்படியே எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அன்றைக்கின்னு பார்த்து ஒரு முட்டை கூட கோல்டு முட்டை இல்லை. குருவியோட வயிற்றுலையும் கோல்டு முட்டையே இல்லை. அன்றைக்கிலேருந்து அது அவனுக்கு முட்டை கிடைக்கிறதும் போயிடுத்து, குருவியும் செத்து போச்சு. இதனால என்ன தெரியுதுன்னா, நமக்கு என்ன கிடைக்கிதோ அதை வச்சு சந்தோஷப்படணும். பேராசைப்பட்டா பெருநஷ்டம் ஆயிடுச்சு. அவனுக்கு முட்டையே கிடைக்காம போயிடுச்சு. இதுதான் அவங்க தாத்தா சொன்னார். நீ பேராசைப்பட்டுட்ட, இனிமேல் உனக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு அவங்க தாத்தா சொல்கிறாரு.